இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க. மொத்தம் 63 ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதில் 15 ஏக்கர் எம்டி லேண்டாகவும் மீதி 48 ஏக்கர் தோப்பாகவும் இருக்குங்க. அதுபோக இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குங்க. லேபர்ஸ் தங்கறதுக்கான குவார்ட்டர்ஸும் இருக்குங்க. ஒரு பெரிய ஸ்டோர் ரூமும் இருக்குங்க. அது போக இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 4 கிணறு 4 போர்வெல்லுங்க, 55 ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. குதிரையாறு டேம் நீர்ப்பாசன வசதியும் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. முன்னாடி என்ட்ரன்ஸில் இருந்து இந்த வீடு வர வரைக்குமே நல்ல ஒரு அகலமான மண் பாதை இருக்குங்க. இது போல் உங்களிடம் நிலம் மற்றும் வீடு விற்பனைக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவும் அருமையான லொக்கேஷன் அமைச்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. சுற்றிலுமே மலை தாங்க. மொத்தம் 63 ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதில் 15 ஏக்கர் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டாகவும் மீதி 48 ஏக்கர் தோப்பாகவும் இருக்குங்க. இந்த 63 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரிசமமான பூமிங்க. மேடு பள்ளமோ எதுவுமே கிடையாது, உங்களுக்கு சரிசமமாக இருக்குங்க. நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க. 63 ஏக்கரும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க. ஊரடிக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதாவது ஊருக்குள்ளே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி நிறைய வீடுகளாக இருக்குங்க பாருங்கள். ஓகே, நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லைங்க, அதுதாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பார்டருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள். ரோட் பேஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 அடிக்கு மேலே வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 4 கிணறு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு. இங்கே ஒரு கிணறு இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 இல்லாட்டி 20 அடி தள்ளியே இன்னொரு கிணறு இருக்குங்க. இந்த 2 கிணறுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னாவே இந்த 2 கிணறு இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கிணத்தை பார்க்க தான் போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், தோப்பு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. தோப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஃப்ரீ இபி சர்வீஸ் தாங்க. இங்கே ஒரு 10 ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஒரு போரும் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இதுதாங்க பெரிய கிணறு. இப்போ இந்த கிணத்தை பார்த்துட்டோங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிணறை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த கிணத்தை பார்த்துட்டோங்க. இது பக்கத்தில் இன்னொரு கிணறு இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க.
பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஊரடி காடுங்க. இங்கே ஒரு பெரிய சப்போட்டா மரம் 4 இருக்குங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குங்க. இங்கே ஒரு 5 HP ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே உங்களுக்கு எல் ஷேப்பில் ஒரு ஓடை ஒன்று போகுதுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு வாக்கியாலாட்டம் தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க வியூ பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து ரைட் சைட் பார்டரில் நின்று இந்த வியூ பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்டர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த வழியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றியுமே உங்களுக்கு எல் ஷேப்பில் ஒரு ஓட போகுதுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம் வாங்க. ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோங்க. இங்கே ஒரு போர் ஒன்று இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே உங்களுக்கு கம்பி வேலிங்க. ஒரு சைடு மட்டும் கம்பி வேலி இருக்காதுங்க. அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாக மரமாக நட்டு வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ரைட் சைட்லேருந்து வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த திசை நோக்கி போயிட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட சென்டரில் இருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சென்டரில் இருக்கும். தோப்பு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் அமைச்சிருக்க வீட்டுக்கிட்டே வந்துட்டோங்க. ஓகே, இங்கே லேபரர்ஸ் தங்குற மாதிரி ஒரு குவார்டர்ஸ் ஒன்று கட்டிருக்காங்க. டிராக்டர் கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியாவும் இருக்குங்க. அது போக ஒரு குடோன் ஒன்று இருக்குங்க. நல்லா பெருசாகவே இருக்குங்க. நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இங்கே ஒரு நல்ல டியூப்ளெக்ஸ் வீடு ஒன்று இருக்குங்க. இது ஃபுல்லாக வந்து 15 ஏக்கர் எம்டி லேண்டாக இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி இருக்குங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் ரூம் மாட்டு இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு கொட்டகையும் இருக்குங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணாக்கு தவிடு வைக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் மாட்டு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க.
அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியில் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அந்த வீடு பார்த்தோம் இல்லைங்க, அந்த வீடு இல்லாமல் செப்பரேட்டாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க. லேபர்ஸ் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு நல்லாவே கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 63 ஏக்கர் சொல்லியிருந்தோம் இல்லைங்க. இப்போ அதில் 15 ஏக்கர் எம்டி லேண்டை தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குங்க. ஃபஸ்ட் 2 கிணறு அங்கே பார்த்துட்டோங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குது. ஒயிட் கலர் ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க, அதாங்க கிணறு. பக்கத்தில் இருக்க தொட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொட்டி இருக்குங்க. இந்த தொட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குதிரையார் டேம்லேருந்து தண்ணி வருங்க, பிஏபி தண்ணி பாசனம் சொல்லுவாங்க இல்லைங்க. அது வந்துச்சுன்னா இது சேமிச்சு வைக்கிறதுக்காக இங்கே ஒரு பெரிய தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. அதாவது தோப்பு ஃபுல்லாக பார்த்தது போக மீதி தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 2 தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு தொட்டி இருக்குங்க. வாங்க இன்னொரு தொட்டி நம்ம போய் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிசமமான பூமிங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மேடோ பள்ளமோ எதுவுமே கிடையாதுங்க. இதுதாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட எண்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓடையோட தெரியுது பாருங்க. எல் ஷேப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி போகுங்க. உங்களுக்கு மழை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாக ஓடை ஃபுல்லாக தண்ணி போகும்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு தொட்டி பார்த்தோம் இல்லைங்க, அதே மாதிரி இங்கே ஒரு தொட்டி இருக்குங்க. பெரிய ஒரு தொட்டி ஒன்று இருக்குங்க. ஓகே, வாங்க நம்ம இந்த தொட்டி பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான தண்ணி முறை இல்லாதப்ப இங்கே போர் ஓட்டி ஃபுல்லாகவே இந்த தொட்டி நிரப்பிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த தொட்டிலேருந்து எல்லாம் ஃபுல்லாக பாய்ச்சிக்கிறதா சொல்கிறாங்க. 2 தொட்டியுமே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 அடி ஆழம் வரைக்கும் இருக்குங்க. இந்த 47 ஏக்கர் தென்னந்தோப்பில் மொத்தமாக 3500 தென்னை மரம் இருக்குங்க. அதில் 1800 தென்னை மரம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 15 வயசு தென்னை மரங்கள்லாம் இருக்குங்க. மீதி இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20 முதல் 38 வயசு வரைக்கும் தென்னை மரங்கள்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம எண்ட் ஆஃப் பார்டரில் தாங்க நின்றுட்டுருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு மரங்களாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம வந்து 3 கிணறு பார்த்தாச்சுங்க. இப்போ 4வது கிணறு போய் பார்க்கலாம் வாங்க. அந்த 4வது கிணறு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் சென்டரில் இருக்குங்க. இதுதாங்க இந்த 4வது கிணறு. மொத்தமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 55 ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. மொத்தமாக 4 கிணறுங்க, 4 போர்வெல் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க நல்லா பராமரிச்சாங்கன்னா நல்லா ஈல்டு எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 வயசு மரங்களாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அகலமான மண்பாதை இருக்குங்க. எண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வரைக்குமே உங்களுக்கு. இப்போ ஒரு 4வது ஒரு கிணறு பார்த்தோம் இல்லைங்க, அது இப்போ நம்ம எங்கே பார்த்தோன்னு உங்களுக்கு ஒயிட் கலரில் ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணி காட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியில் 4வது கிணறு அமைச்சிருக்க இடங்க. இப்போ நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க.
நல்ல அருமையான லொக்கேஷனில் அமைச்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட சென்டருக்கு வந்துட்டோங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 20 லட்சம் சொல்கிறாங்க. ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள் தாங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல அருமையாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுபோல் உங்களிடம் நிலம் மற்றும் வீடு விற்பனைக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் எங்கள் சேனலில் இதுபோல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்களும் அப்லோட் பண்ணி வந்துட்ருக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு தருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.